கல்யாண மண்டபத்துல அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் புரியும்படி சொல்லுப்பா. சிந்து அக்கா சிவா அண்ணனை ஒருத்தலே விரும்பினத என்கிட்ட சொல்லியிருக்காங்க. சிந்து அக்காக்கு ஆறுமுக அண்ணனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அவங்க வீட்டுல முடிவு பண்ணாங்க. அவங்களுக்கு ஆறுமுக அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லாம சிவா டாக்டர் கிட்ட போய் அந்த கல்யாணத்தை நிப்பாட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆறுமுக அண்ணனுக்கும் சிந்து அக்காவுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிந்து அக்கா கல்யாணத்தை நிறுத்த நிறைய முயற்சி பண்ணாங்க. அது எதுவுமே கை கொடுக்கல. கல்யாண மண்டபத்துல சிந்து அக்கா என்ன கூப்பிட்டாங்க. டாக்டர் சிவாவோட கார் கீயை என்கிட்ட கொடுத்தாங்க. நீ போய் அந்த காரோட டிக்கிய திறந்து வை, நான் கொஞ்ச நேரத்துல அங்க வந்து உட்காந்துறேன்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே நான் கார் டிக்கிய திறந்து வச்சேன். சிந்து அக்கா வந்து கார் டிக்கியில ஏறினதும் டிக்கிய மூடிட்டு டாக்டருக்கு தெரியாம அவர் பாக்கெட்ல கீயை போட்டேன். சிவா டாக்டரோட காரை போலீஸ் செக் போஸ்ட்ல திறந்து செக் பண்ணாங்க. சிந்து அக்கா டாக்டர் கடத்திட்டு போய் அவங்க கழுத்துல தாலி கட்டினதா பொய் சொன்னாங்க. சிந்து அக்கா சாமி தலையில அடிச்சு பொய் சத்தியம் பண்ணாங்க. அவதான் என்ன காதலிச்சா, நான் அவளை காதலிக்கல. அவளே அவளுக்கு தாலி கட்டிக்கிட்டு நான் தாலி கட்டுறதா போய் சொல்றானு எல்லா மட்டும் சொல்லுன்னு சிவா டாக்டர் என்கிட்ட கேட்டாரு. சொல்லா எல்லா உண்மையும் ஒண்ணு விடாம சொல்லிட்டான். சிந்து கழுத்துல இருக்க தாலிய கழட்டி இப்பயே கோயில் உண்டியலுக்குள்ள போடுங்க. அவங்க 2 பேருக்கும் நடந்த கல்யாணம் செல்லாதுன்னு சொல்லுங்க. அக்கா இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? அதான் சொல்ல எல்லாத்தையும் சொல்லிட்டானே.